என்ன காரணம்? தளபதி மேலே ஒரு வெறி, அப்போலேருந்து சின்ன வயசுலேருந்து ஒரு வெறி. இப்போ அரசியலுக்கு வந்ததுனால மேலும் மேலும் இன்னும் வெறி ஆகிடுச்சு. 2026 அவர் சிஎம் ஆக்காமல் விட மாட்டோம், அதான் எங்களோட கொள்கை. அவ்வளோதான். இதில் ஓட்டா மாறாதுங்கிறது வெளியில் 1000 பேர் 1000 சொல்லலாங்க. அது எல்லாமே இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. எல்லாமே முடிவெடுக்கிறது எல்லாமே இளைஞர்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. கண்டிப்பாக ஜெயிப்போம். கொள்கை இல்லாத தலைவர் விமர்சிக்கிறாங்க. அப்படிலாம் அவங்க 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அதுக்காக ஒவ்வொரு கொள்கையும் இனிமேல் தான் 6 மாதம் இருக்குது இன்னும் எலெக்ஷனுக்கு. அதனால் ஒவ்வொரு கொள்கையாக இனிமேல் கொண்டு சொல்லுவார். எதிர்த்து யார் வந்தாலும் ஜெயிக்க முடியாது. திமுக எதிர்த்து யார் வந்தாலும் ஜெயிக்க முடியாது. இனிமேல் ஜெயிப்போம். நான் தனியாக வரேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நாங்கள் ஜெயிப்போம் இனிமேல். அவர் தனியாக வரல, அவர் பின்னாடி கோடிக்கணக்கான மக்கள் எல்லாம் செல்வாக்கு இருக்குது. அதனால கண்டிப்பாக